தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சு? பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எப்போதோ நடந்த ஒரு ஜாதி பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு படம் எடுக்கிறாங்க. வக்கிர எண்ணம் பிடித்தவர்கள் சினிமாக்குள்ள என்னைக்கு காலடி எடுத்து வச்சாங்களோ, ஜாதி வெறி பிடித்த கூட்டம் எப்ப சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ, அவங்கள எப்ப சில ஹீரோக்கள் அவங்களை நாடி செல்ல ஆரம்பிச்சாங்களோ, இது போன்ற வக்கிர எண்ணத்துடன் படம் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அப்புறம் பேட் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு டீசர் பெரிய அளவு சர்ச்சையானது. இப்பொழுது காதல் என்பது பொது உடைமை, அது ஒரு லெஸ்பியன் உறவு குறித்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லக்கூடிய, அது சம்பந்தமான ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தைகள் மீது திணிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா நியாயப்படுத்தி நீ ஆம்பளை இருந்து நீ படாது. இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே 10 வயசு குழந்தையை விட மாட்டாங்க. நீ இப்படிலாம் படம் எடுத்து இதெல்லாம் நியாயப்படுத்தி இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு பெண்கள் ரோட்ல நடமாடவே முடியாது சார். ஸோ எதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிறத விஷயம் சார். இதே போல ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஆனால் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வையாட்டம், ஒரு விடாமுயற்சியாட்டம், அப்படி ஒரு பேலன்ஸ்டாக படம் எடுங்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆங்கிலத்திலே ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த குரூப் தான் சார் வேண்டாம். கடைசியில் நீங்கள் பெரியார் மண்ணுக்கு வந்துட்டீங்களே. பெரியார் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஒரு முக்கியமான டாபிக் பேச இருக்கிறோம், அதுவும் திரைத்துறை சார்ந்து பேச இருக்கிறோம். அதனால் திரைத்துறையிலிருந்து ஒருவர் அழைச்சி பேசுகிறது தான் சரியாக இருக்கும். நடிகர் திரு ரவி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஸ்ரீ டிவிக்கு முதல்ல இன்டர்வியூ கொடுக்குறேன். என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து என்னை விருந்தினர்கள் அழைத்தமைக்கு ஸ்ரீ டிவி நிர்வாகத்தினருக்கும் ஸ்ரீ டிவியோட ஃபாலோயர்ஸுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். தொடர்ச்சியாக எல்லா யூடியூப்லேயும் பேசுகிறீங்க. இந்த திரைத்துறை சம்பந்தமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களை அழைச்சி தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியில் உங்களை அழைச்சிருக்கோம். தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக கலாச்சாரத்தின் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு திட்டமிடுறாங்களோ அப்படிங்கிறது ஒன்று. பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எப்போதோ நடந்த ஒரு ஜாதி பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அடுத்தது குடும்ப உறவு, இது சம்பந்தமாக அப்படி பார்த்தோன்னா இப்போ காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், ஏற்கனவே இருக்கக்கூடிய காதலிக்க நேரமில்லைங்கிறது எவ்வளோ அற்புதமான படங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் பேட் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு டீசர் பெரிய அளவு சர்ச்சையானது. இப்பொழுது காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் ரிவ்யூவில் அந்த படத்தை டீசெண்டாக தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு லெஸ்பியன் உறவு குறித்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லக்கூடிய, அது சம்பந்தமான ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக நீங்கள் சினிமா துறையில் ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு? சினிமாவை நேசித்த மனிதர்கள் இருந்த காலம் வரைக்கும் இது ஒரு அற்புதமான மீடியா. இந்த மீடியத்தின் மூலம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் செறிவூட்டப்பட்ட இளைஞர் கூட்டத்தையும் உருவாக்குவதற்காக இந்த பல ஒரு 90ஸ்க்கு முன்னாடி இருந்த டைரக்டர்ஸு அதை ஒரு மீடியமாக பயன்படுத்தினாங்க. மிகச்சிறப்பான ஒரு நல்ல திரைப்படங்கள் வந்துச்சு. ஆரம்ப காலத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன்ன காட்டினாங்க. கப்பல் விட்டு தமிழன் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது. கப்பல் போட்டி தமிழ் சினிமாவை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செஞ்சிருப்பார், எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி சார் மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஒவ்வொரு காலகட்டம் ஒரு ஆன்மீக படங்கள் வந்துச்சு, இதிகாச படங்கள் வந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் மாறி மாறி குடும்ப படங்கள் வந்துச்சு, அப்புறம் காதல் படங்கள் வந்துச்சு. இது வரைக்கும் விரசம் இல்லாத ஒரு சினிமா துறையாக தான் தமிழ் சினிமா இருந்துச்சு. வக்கிர எண்ணம் பிடித்தவர்கள் சினிமாக்குள்ள என்னைக்கு காலடி எடுத்து வச்சாங்களோ, ஜாதி வெறி பிடித்த கூட்டம் எப்போ சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ, அவங்கள எப்போ சில ஹீரோக்கள் அவங்களை நாடி செல்ல ஆரம்பித்தாங்களோ, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள் ரசிப்பாங்கங்கிற தப்பான எண்ணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட சிலர் இது போன்ற வக்கிர எண்ணத்துடன் படம் எடுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதை வெற்றிமாறன் தயாரிக்கிறார். என்னுடைய கேள்வி என்ன, வெற்றிமாறனுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, மகள் அதே போல் கேரக்டராக இருந்தால் வெற்றிமாறன் ஒத்துக்குவாரா?
நான் அந்த படத்தில் அந்த பெண் சொல்கிறா, நான் வந்து எனக்கு மதுவும் செக்ஸும் தான் முக்கியம், நான் விரும்புகிறவன்ட்ட யார்கிட்ட வேணாலும் போவேன், எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போவேன்றான். அந்த அதை விரும்பினவன்ட்ட நீ போ, நீ விரும்புகிறபடி எத்தனை பேர் வேணாலும் போ, அதை செய்யறதுக்கு உனக்கு ஒரு காசு வேணுமில்ல, அந்த காசுக்கு எங்கே போவேன்? நாளைக்கு வெற்றிமாறனுடைய மகள் நான் விரும்பினவனோட போகணும், நான் பப்புக்கு போய் தண்ணி அடிக்கணும், எனக்கு காசு கொடுப்பான்னு கேட்டால் வெற்றிமாறன் காசு கொடுப்பாரா? இதை வெற்றிமாறன் வெளியில் வந்து சொல்லணும்னு நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். இதற்கு திரைத்துறையிலேருந்தே எனக்கு சில பேர் ஃபோன் செஞ்சு, இது நீ வெற்றிமாறன் இப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு பெரிய இயக்குனர் போக்குவரத்து சொன்னாங்க. அவர் பெரிய இயக்குனருங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஆடுகளம்ங்கிற ஒரு படத்தை அந்த மதுரை மண்மனம் மாறாமல் எடுத்து திரையில் கொடுத்தவர் தான் வெற்றிமாறன். அதுக்காக நீங்கள் வந்து விசுசாராட்டம் குடும்ப படம் எடுங்கன்னு நான் சொல்லலை. நீங்களாக இருங்க. அந்த பேட்களுடைய டைரக்டர் அந்த டீசர் லான்ச் மேடையில் சொல்கிறாங்க, விழா மேடையில், பத்தினின்னு சொன்னாலே எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்றாங்க. அப்போ நீ பத்தினின்னு இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ ரெட் லைட் ஏரியாவுக்கு போ, பாம்பேக்கு போ, கல்கட்டா போ, கோவாவுக்கு போ, அங்கே தனியாக ஏரியாவே இருக்குது, அங்கே இருந்து தொழில் பண்ணு, தமிழ்நாட்டு சினிமாவை கெடுக்காத அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருந்துச்சு. இப்போ திரும்ப வந்து கருணாநிதி குடும்பத்திலிருந்து, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் புறப்பட்டு வந்து காதலிக்க நேரம் இல்லைங்கிற படத்தின் மூலியமாக இதை எல்ஜிபிடி விஷயத்தை முன்னெடுத்து ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்தை ஒரு 12 நிமிஷம் நான் பார்த்தேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி பேசணுமே அப்படிங்கிறத அந்த படத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 12 நிமிஷம் பார்க்குறேன். அதற்கு மேல் என் மனைவி மகனோட உட்காந்து அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. ஒரு 3வது 4வது நிமிஷம் அம்மாக்காரங்க பொண்ணை கண்டிக்கிறாங்க, நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் கண்டிக்கிறாங்க. அப்பங்காரன் வீட்டில் ஒட்டடெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறான். அடுத்த ஷாட்டில் வந்து அவங்க திட்டுறாங்க மகளை, இப்படி செய்யக்கூடாதுன்னு திட்டுறாங்க. அதுக்கு அந்த மகள் கேட்குறா, அம்மா நான் இன்னும் வெர்ஜின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. அப்போ அப்பா கேரக்டரு டைனிங் டேபிளுக்கு கீழே உட்காந்து தரையை தொடச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கு அம்மாவோட ரியாக்ஷன், இவன் என்னென்ன பேசுகிறான்னு நீ கண்டுக்க மாட்டியா, இன்னும் நீ தரையை தான் தொடச்சிக்கிட்டு இருப்பியா அப்படின்ட்டு கச்சேரிக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ உங்கள் வீட்லேயோ, என் வீட்லேயோ, இல்லை வெற்றிமாறன் வீட்லேயோ, இல்லை அந்த யார் வீட்லேயோ ஒரு வயதுக்கு வந்த பெண் தன் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறப்ப நான் இன்னும் வெர்ஜின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேள்வியை கேட்டிருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இது ஒரு தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, பாரதிய கலாச்சாரம். இது வந்து குடும்பம், கட்டுப்பாடு, திருமணத்துக்கு முன்பு நம்ம வந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு இந்த வழிமுறைகளை ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பின்பற்றி வர்றதுனால தான் நம்ம இந்திய உலக நாடுகள் ஃபுல்லாக பொருளாதார பிரச்சனைகள் வரும், இல்லை வேற ஏதாச்சும் கிரைசிஸ் வருது, கொரோனா போன்ற மிகப்பெரிய தொற்றுநோய் பரவுது. அந்த காலத்தில் உலக நாடுகளே கீழே விழுந்துடுறப்ப இந்தியா மட்டும் நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காரணம் இந்த குடும்ப உறவுகள் தான். எங்கேயோ ஒரு இடத்துல நான் துக்ளக்லேயே அதில் படித்தேன். நான் உலகினுடைய மிகப்பெரிய பொருளாதார மேதை, நோபல் பரிசு வென்றவர் ஒரு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் சமயத்தில் அந்த அறிஞர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அமெரிக்க பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொருளாதார அறிஞர் சொன்னது, இந்திய பெண்களாட்டம் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, இந்திய குடும்ப உறவுகளை போல நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறவுகளை மேம்படுத்துங்க, அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு அவர் சொன்னதாக ஏதோ ஒரு புக்கில் படித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதனால் சரியாக எனக்கு கோர்வையாக அந்த ஆதர் பேர்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இப்படி தான் உலக நாடுகள் இந்தியாவை பார்க்கின்றன. இந்திய பெண்கள்னால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து அத்துமீறி போக மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், ஒரு செக்ஸுக்காக தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு புரிதலோட வாழக்கூடிய இனம் அல்லது கோட்டலில் வாங்கி 3 வேளையும் சோறுதிங்கிற கலாச்சாரத்தை பின்பற்றாதவர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணணும், உடைக்கணும், உடைச்சி இந்த குடும்ப கட்டுக்கோப்பை சிதைக்கணும். இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதும் பாசம் என்பதும் நேசம் என்பதும் வெற்று கோஷம் என்கின்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் வீட்டின் பெண்ணே, முதலமைச்சர் வீட்டின் மருமகளே, துணை முதலமைச்சரின் மனைவியே இப்படி ஒரு படத்தை எடுத்து ஸ்கிரீன் பண்றாங்க. நாளைக்கு முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ வெளியில வந்து என் பேரன்
இன்பநிதி ஒரு எல்ஜிபிடி, என் மகன் இன்பநிதி ஒரு எல்ஜிபிடின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வெளியில வந்து பெருமையா சொல்லிக்க முடியுமா? ஆனா அதே இன்பநிதிக்கு ஒரு ஒரு பெரிய இடத்துல பெண் பார்த்து, ஒரு பெரிய குடும்பத்துல பெண் பார்த்து திருமணம் முடிக்கிறப்ப என் மகன் இன்னாருடைய மருமகன், இன்னாருடைய கணவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுவாங்களா? தன் மகன் வந்து எல்ஜிபிடின்னு சொல்லிக்க உதயநிதி ஸ்டாலின் பெருமைப்படுவாரா? இதை கிருத்தியா உதயநிதி பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லணும். என் பையன் எல்ஜிபிடியா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், நான் அதை வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த படத்தை மட்டும் அந்த அம்மா எடுக்கல, அந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடக்குது, அந்த பேரணியை போய் துவக்கி வைக்க போறாங்க. தொடர்ந்து 2 ஆண்டுகளா பிரைடு ரேலியே அவங்க தான் துவக்கி வைக்கிறாங்க. இதை துர்காமா கூட கண்டிக்க மாட்டாங்களா? அவங்க கோயில் குளம் குடும்பம் கட்டுப்பாடுன்னு நெத்தி நிறைய சிக்னல் பொட்டை வச்சுட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தா சரியா போச்சா? இதெல்லாம் கூப்பிட்டு மருமகளை கண்டிக்கணும்ல. இது தப்புமா? நம்ம கலாச்சார சீர்குலை உண்டாக்கணும், குடும்ப கட்டுக்காடு இது வந்து அழிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த மருமகளுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் பாலினம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க சார். 3ஆம் பாலினத்தை முழுவதுமாக அங்கீகரித்து சுவீகரித்து கொண்ட ஒரே மதம் உலகத்துல உண்டுன்னா அது இந்தியா மட்டும்தான், பாரதம் மட்டும்தான், இந்து மதம் மட்டும்தான். மகாபாரதத்துல அர்ஜுனன் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்த பொழுது திருநங்கையாக தான் உருமாற்றிக்கொண்டு அந்த ஓராண்டு காலத்தை கழித்தார். அப்ப மகாபாரத காலத்திலேயே இந்த பாலினம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதான உண்மை. அப்ப சிகண்டி என்கின்றவளும் திருநங்கையாக இருந்து தானே நான் வந்து ஆணாகவும் இருக்க மாட்டேன், பெண்ணாகவும் இருக்க மாட்டேன், அப்பதான் நான் பீஷ்மரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டை சிகண்டி எடுத்ததாகவும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப மகாபாரத காலத்திலேயே இந்து மதம் இந்த 3ஆம் பாலினத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறது. வட இந்தியாவில் ஒரு வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்றோம், ஒரு பெண்ணுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறோம் அப்படின்னு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது திருநங்கைகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு மாலை மரியாதை பாத பூஜை செஞ்சு அவங்க மூலியமா ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு செய்யக்கூடிய நிகழ்வுகள் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த கலாச்சாரத்தை உடைச்சி நொறுக்கணும், இதுக்கு இந்த குடும்ப கட்டுப்போக்கை அடிச்சு நாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எடுத்து அதன் மூலியமா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் பீப்புளை சந்தோஷப்படுத்தி அதன் மூலியமா இதை வெகுஜன இயக்கமாக மாற்றி இது கிராம ஏதாவது சார் இப்போ வந்து ஒரு பேரணியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மெட்ராஸோட முடிஞ்சிடும். பட் ஒரு திரைப்படம் அது வர்றப்ப அது கிராமம் வரைக்கும் போகும். இன்னைக்கு உலகமே கைக்குள்ள செல்போன் கையில் இருக்கு, பையன் என்னத்தை வேணாலும் பார்த்துருவான். இப்போ வந்து ஓப்பனாக பேசுவேன், ஹோமோசெக்ஸுங்கிறது ஒன்று தமிழ்நாட்டிலே இல்லையா? இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும் இலைமறைவு காய்மறைவாக அது தவறு என்று தெரிந்தும் இலைமறைவு காய்மறைவாக ஹோமோசெக்சுவல் அங்கங்கே நடந்துகிட்டா இருக்கு, லெஸ்பியன் இருக்குது. அது பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தோன்னா மைக்ரோ லெவல் பர்சன்டேஜ். இதை மேக்ரோ லெவலா மாத்துறதுக்காக இது போன்ற திரைப்படங்களை எடுத்து இதே போன்ற சிந்தனைகளை இளைஞர்கள் மனசுல விதைச்சு இளைஞர்களும் இளைஞர்களும் குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற சிஸ்டத்தை பிரேக்கப் பண்றதுக்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சி, அதை முதலமைச்சர் குடும்பமே முன்னெடுக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கணும். காதல் பொது உடைமை, கன்றாவி பொது உடைமைன்னு எதை வேணாலும் பொது உடைமையாக்கு. பொது உடைமை சித்தாந்தம் உலகத்திலே செத்து போச்சு. இன்னும் காதல்ல பொது உடைமை வந்து அது வாழ போகுதா? ஆனா நல்ல குடும்பங்கள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அதை அப்படியே காப்பாற்றாதான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, எப்படி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்குமான அந்த ஈர்ப்பு நீங்கள் எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி ஒரு பெண்ணுக்குமான ஈர்ப்பும் இருக்குது, எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு உரையாடலாக அந்த படத்தில் காட்டியிருக்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த சினிமாவை பொறுத்தளவு இது புதுசும் இல்லை அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம். 1998 ஃபயர்னு ஒரு படம் வந்தது, ஷப்னா ஆஸ்மி, நந்திதா தாஸ் அவங்க நடித்த படம். கனடாலேருந்து வந்த ஒரு பெண் இயக்குனர் தீபா மேத்தா எடுத்த, என்ன நீங்கள் சினிஃபீல்டில் இருக்க அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்க டைரக்ட் பண்ண படம் தான். அது மிகப்பெரிய சர்ச்சையானது. அப்பொழுது பால் தாக்கரே அவர்கள் சிவசேனாவுடைய கன்வீனராக இருந்ததுனால இதுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் அங்கங்கே வெடித்தது பார்க்குறோம். இது சம்பந்தமான இந்த பாலியல் விஷயங்கள் அதில் வந்து உருவப்படுத்தக்கூடிய கேரக்டர்ஸ் நேம் எல்லாமே இந்து பெயர்களாகவே ஏன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நான் பால் தாக்கரே அவர்கள் இந்த கேள்வி கேட்டார். சீதா, ராதா அப்படின்னு 2 கேரக்டருக்கும் இதிகாச பெயர்களையே வச்சுருக்கீங்க, இதுவே வேற்று மதத்தினுடைய பேரை வைப்பீங்களா அப்படின்னு கூட அவர் கேட்டிருந்தார். இப்போ இந்த காதல் பொது உடைமை அப்படிங்கிறதுல ஒரு எலைட் இந்து குடும்பத்தில் நடக்கிறது மாதிரி தான் இந்த கேரக்டர் நேமும் இருக்குது. இது ஏன்? இந்த டைரக்டர் ஆம்பளையா இருந்தானா
இவன் உப்பு போட்டு சோறுதிங்கிற மனுஷனாக இருந்தானா ஒரு கிறிஸ்துவ பெயரை வச்சிருக்கலாம்ல. ஒரு கிறிஸ்துவ பெயரை வை, ஒரு இஸ்லாமிய பெயரை வை. ஒரு இஸ்லாமிய ஆணும் ஒரு கிறிஸ்துவ ஆணும் ஹோமோசெக்சுவலிஸ்டாக இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள உணர்வுகள் இருக்கு, எங்களுக்குள்ள புரிதல் இருக்கு, எங்களுக்குள்ள ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு உன்னால் காட்ட முடியுமா? உனக்கு தெம்பு இருக்கா? ஸோ இவர்கள் சிதைக்கணும்னு நினைக்கிறது ஹிந்து மத குடும்ப கட்டுப்பாட்டை சிதைக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதனால தான் இவங்க படம் எடுக்கிறதே ஹிந்து பெயர்களை வைத்து இன்டைரக்டாக தெய்வங்களின் பெயர் இருக்கிறது போல ஒரு பெயரை எல்லாம் சூட்டி இவர்கள் பணம் எடுப்பதற்கு காரணமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்து தர்மத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சின்னு தான் நான் பார்க்குறேன். நீ டேரிங்காக சொல்லு, ஹோமோசெக்சுவல் வச்சிருக்கிறவன் இந்த எல்ஜிபிடி உறவுல வேணும்னு சொல்கிறவன்ட்ட கிறிஸ்டினே இல்லையா, இஸ்லாமியர்களே இல்லையா? ஏன் அவங்க நீ சொல்ல மாட்டேங்கிற? இந்த பேட்கேர்ள் படத்தில் அந்த ஃபேமிலியவே ஒரு பிராமின் ஃபேமிலியாக ஆக்குவாங்க. இன்னும் எத்தனை காரணம் அந்த ஒரு கம்யூனிட்டி 3% இருக்கு. உங்கள் ராம்சாமி நாயக்கன் காலத்திலேருந்து நீங்கள் அந்த சமூகத்தை அடித்து ஒடிச்சு ஒழிச்சு 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 தாக்கிக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் அவங்களை தாக்கி என்ன பண்ண போறீங்க? இது கலாச்சார சீர்கேடு இல்லையா? இதுக்கு வந்து கருத்து சுதந்திரம் தூக்கிட்டு வந்துடுவானுங்க. இந்த கருத்து சுதந்திரம் பேசுகிற பன்னாட பரதேசிங்க யாராக இருந்தாலும் அவங்க வீட்டு பெண்கள், அவங்க வீட்டு வாரிசுகள் இதே போல செய்வதை அங்கீகரிப்பாங்களா, ஏற்றுப்பாங்களாங்கிறத சொல்லுவோம் சார். இல்லை, இப்போ தொடர்ச்சியாக இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக இப்போ ஒரு பிரச்சனையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அது சம்பந்தமாக ஒரு உரையாடல் சமூகத்தில் எது உரையாடல் வேணும்? நாளைக்கு ஒருத்தன் வந்து ரோட்லேயே செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி போடுவான். அது எங்களுக்கு ரோட்டில் செஞ்சாதான் எங்களுக்கு மூடே வருதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்கு உரையாடல் ஆரம்பிப்பீங்களா? எதை சார் உரையாடணும், எதை சார் டிஸ்கஸ் பண்ணணும், எதை மக்கள் சேர்க்கணும்? எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. அந்த பிரச்சனை சம்பந்தமா படம் எடு, அதுக்கு ஒரு தீர்வை சொல்லு. எத்தனையோ கதைகள் இருக்கு, எத்தனையோ புதினங்கள் இருக்கு, அது சம்பந்தமா நீ படம் எடு. இல்லை உனக்கு கற்பனை திறனை இல்லையா, இல்லை வந்து ஒரு முறையற்ற செக்ஸை கொண்டு போய் ஒரு உரையாடல் செய்யணும்னு நினைக்கிறிய, முறையற்ற விஷயங்களை நீ உரையாடல் பண்ணுவதற்கு இங்க என்ன களம் மாறிடுச்சுன்னு நீ நினைக்கிற? அவங்க என்ன சொல்றாங்க, இதை நீங்க முறையற்றதுன்னு பாக்குறீங்க, இதுக்கு தான் அங்கீகாரம் வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த உரையாடலே நாங்க தொடங்குறோம் அப்படிங்கிற. இதை ஆரம்பிச்ச அமெரிக்காவே இதை தடுத்து பட்டுச்சு சார். எல்ஜிபிடின்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்க முயற்சி எடுத்துக்கு அமெரிக்க அரசாங்கமே அதுக்கு நிதி ஒதுக்கி அதை வந்து பெரிய போர்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ண அமெரிக்காவே எல்ஜிபிடி அங்கீகரிக்க முடியாதுன்னு ட்ரம்ப் உத்தரவே போட்டார். மூன்றாவது பாலினம்னு ஒன்று இருக்கு. நீ மூன்றாவது வழியில செக்ஸ ஆணும் பெண்ணும் ஆணும் தான் இங்கே அவங்கள தான் அங்கீகரிக்க முடியும். ஆணியுமோ பெண்ணியுமோ நாங்கள் கணவன் மனைவி, நாங்கள் வந்து நாங்களும் ஒரு இனம் தான், நாங்களும் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம், எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, எங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, எங்களுக்கு ஈர்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை அங்கீகரிக்க முடியாது. இது தவறான ஒரு போக்கை உருவாக்கி விட்டுன்னு அமெரிக்காவே தடுத்துடுச்சு. நீ இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதை கொண்டு வரணும்னு ஆசைப்படுற, அதில் தமிழ்நாட்டில் அதை பேசணும்னு வேற நீ சொல்கிற. அதை ஏன் பேசணும்? அது பேசக்கூடிய விஷயமா? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற இங்கிதம் தெரியல. இது தவறான விஷயம்தான். அந்த டைரக்டர் ஆம்பளை இருந்தால் என்கிட்ட வந்து விவாதிக்கட்டும். எது தவறுன்னு சொல்ல முடியும்? கொள்ளையடிக்கிறவனுக்கும் கற்பழிக்கிறவனுக்கும் பாலியல் சீண்டல் பண்றவனுக்கும் இப்போ வந்து ஒரு 10 வயசு சிறுமியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கற்பழிச்சு கர்ப்பமாக்கியிருக்கானுங்க. அவன்கிட்ட போய் ஏன்டா நீ குழந்தைய செக்ஸ் பண்ணன்னு கேட்டாக்கா அவன் இதே போல சொல்லலாம்ல, குழந்தைகளை கண்டால் எனக்கு மூடு வருது, குழந்தைகளை கண்டால் எனக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது, இதை நீங்கள் ஏன் தவறாக பார்க்கிறீர்கள், இதை பற்றி ஒரு பேச்சு சுதந்திரம் வரட்டும், இதை பற்றி பேசுவோம், இதை பற்றி விவாதிப்போம், குழந்தைகளுக்கும் எங்களுக்குமான தொடர்பு, குழந்தைகளை நாங்கள் வந்து செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட் செய்வதற்கும் இதற்கும் ஒரு காரணம் இருக்கு, இதை தவறாக பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்ன இந்த சமூகம் உற்றுமா? அண்ணா நகர்ல ஒரு 10 வயசு சிறுமியை ஒருத்தன் 7 நாள் வச்சு கற்பழிச்சிருக்கிறான். இந்த தமிழக அரசு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. நாளைக்கு அந்த குற்றவாளி போய் எனக்கு ஈர்ப்பு அங்கதான் இருக்குது, அதை நீங்க தப்பா சொல்றீங்க, எனக்கு ஈர்ப்பு 10 வயசு குழந்தைகிட்ட இருக்குது, இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வேணும், இதை தமிழக அரசே முன்னின்று நடத்தணும், கோர்ட்ல போய் சொல்ல முடியுமா அவனால? அதே போன்ற விஷயம் தான் சார் இது. குழந்தைகளை பாலியல் ரீதியாக நீங்க துன்புறுத்தினாலும், மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாலும் எவ்வளவு கடும் குற்றமோ அதற்கு சற்றும் சளைக்காத குற்றம் லெஸ்பியன் போன்ற எல்ஜிபிடி போன்ற உறவு முறைகள். இது இந்தியாவில் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கா? அதை பத்தி நீ ஏன் பேசுற? அதை பத்தி நீ ஏன் படம் எடுக்கிற? எதை டிஸ்கஸ் பண்ண நீனு? இல்லை, இப்போ சினிமா துறையில் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஒரு கிரியேட்டிவ் இதில் இருக்கீங்க, அந்த காலத்திலே கூட அரங்கேற்றம்
போன்ற ஒரு சில பாலச்சந்தர் படத்திலே கூட பல விஷயங்களை வயது முதிர்ந்த பெண்ணோடு திருமணம் இது போன்ற பல டிஸ்கஷன் வந்திருக்குது அப்படிங்கிறப்ப அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது. நாங்கள் பேச தொடங்கியது பிறகு அதுக்கு சமூகத்திலே அதுக்கான மாற்றங்களும் அதற்கு எதிர்வினையாக பல விஷயங்களும் நடந்திருக்குது. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சொல்வதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அனைத்து உரிமைகள் இருக்குல்ல. இந்த குழந்தைகள் மீது திணிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா நியாயப்படுத்தி நீ ஆம்பளை இருந்தா நீ படாடு. அவனுக்கு உனக்கு ஆணுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நீ பேசணும்னு நினைக்கிற. பெண்ணுக்கும் செக்ஸுவல் ஈர்ப்பு இருக்கிறத வச்சு நீ டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் பச்சிலம் குழந்தையுடன் உடலுறவு கொள்வதை அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால தானே செய்யறான். அந்த ஈர்ப்பு அவனுக்கு அந்த குழந்தைகிட்ட வந்துடுச்சு இல்ல, அதுவும் நியாயம் சொல்லிட்டு போ. நீ ரோட்ல போனா மக்கள் விளக்கமாத்திரத்தை அடிப்பாங்க. அதை வந்து சட்டம் அங்கீகரிக்காதுல்ல. இது வந்து அங்கீகரிக்கிறதுக்கான உரையாடல் தான். அதான் சார், இதை அங்கீகரிக்கிறதுக்கான உரையாடல் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதையும் வாய்ப்பை ஏற்படுத்துன்றேன். இது என்ன சட்டம் அங்கீகரிக்கல? நீங்க சொல்றது ஒரு விதண்டவாதமாக இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன், தவறா பாரு. இது தவறு, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இது நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிச்சிடும். நம்ம குடும்ப கட்டுக்கோப்பு இருக்கும் வரைதான் இந்த சமுதாயம் நலமுடனும் வளமுடனும் சந்தோஷத்துடன் வாழ முடியும். நீ அதுல ஒரு கட்டையை சொருவி நான் அதை வந்து ஒட்டச்சி செதறடிக்கணும்னு நினைச்சின்னா நீ உன்னை எப்படி வேணாலும் நாங்கள் கேள்வி கேட்போம், எதை வேணாலும் விமர்சனம் பண்ணுவோம். நீ அதை நியாயப்படுத்தினா இது மட்டும் எப்படி தப்பா போகும்? இப்ப பலவந்தாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு காவலரை ஒருத்தன் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறான். எனக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற பெண்களை பார்த்தா தான் ஈர்ப்பு வருது, இதை நீங்க தப்பா பார்க்காதீங்க அப்படின்னு வந்து ஒருத்தன் பேச முடியுமா? பேசுறது நியாயமா? பேசுறவனை நீங்கள் நானும் சும்மா விட்டுருவோமா? இல்ல, அந்த மக்களை பிடிச்சிதான் அடிச்சிருக்காங்க, விட்டுருவோமா? அதே போன்றதானே சார். சரி, நான் இப்ப படம் எடுத்துருக்கணும் சரி, இந்த படம் எடுக்க ப்ரொடியூஸ் பண்ணணும் சரி, இவனுக்கு அத்தனை பேரும் என் மகன் நாளைக்கு எல்ஜிபிடியா இருந்தா நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லுங்க சார். என் மகள் நாளைக்கு வந்து ஹோமோசெக்சுவலிஸ்டா இருந்தா நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லுங்க சார். இல்ல, இப்ப நீங்க இப்படி கேள்வி கேட்குறீங்க. இந்த ப்ரைடு ரேலியில வரவங்க சில பேர் வந்து பேரண்ட்ஸோடலாம் இந்த தடவை வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட பல பேர் வந்து இன்ட்ரி எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இது என்னுடைய பொண்ணுடைய ஃபீலிங்கை நான் புரிஞ்சுக்கிறேன், என் பையனுடைய ஃபீலிங் அப்படின்னு, அவன் சர்ஜரி கூட பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கான உதவிகள்லாம் கூட நான் செய்கிறேன், அவனுக்கு தன்பாலின ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். அது பேச ஆரம்பித்ததை இன்னும் டெவலப் பண்ணணும். சென்னையோட மக்கள் தொகை ஒரு 2.5 கோடி இருக்குமா சார்? தமிழ்நாடோட ஜனத்தொகை 8.5 கோடி. அந்த பேரணியில் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் சார்? ஒரு 10,000 பேர் இருப்பாங்களா? அந்த 10,000 பேரில் அப்பா அம்மாவோட கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? குறைவா ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்குமா? இந்த நாசமாக போன நாசகர சக்திகள் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காங்க. அதை பெருசுபடுத்தணுங்கிறதுக்காகவும் இதை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தும் என்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் குடும்ப கட்டுக்கோப்பான அந்த குடும்ப அமைப்பை சிதக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம் சார். இது காதலிக்க நேரம் இல்லையே. இவர் வந்து விந்தணுவெல்லாம் சேமிச்சு வச்சிருவார், குடிப்பார், கும்மாளம் போடுவார், எல்லாம் வேணாலும் செய்வார். நாளைக்கு எப்போ நான் குழந்தை பத்துக்குன்னு நினைக்கிறோம் அப்போ அந்த பேங்க்லேருந்து விந்தணுவை எடுத்து நான் கர்ப்பம் தரிக்க வச்சு நான் வந்து குழந்தைய பெற்றுப்பேன். இதெல்லாம் ஒரு அநியாய அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு சீர்கேட்டை உருவாக்காதா? இந்த இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் தப்பான விஷயத்தை சேர்க்காதா? நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே 10 வயசு குழந்தைய விட மாட்டாங்க. நீ இப்படிலாம் படம் எடுத்து இதெல்லாம் நியாயப்படுத்தி இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு பெண்கள் ரோட்ல நடமாடவே முடியாது சார். கணவன் மனைவி, கணவன் கையில கல்யாணம் ஆகி வச்சு 2 பிள்ளைங்க இருக்கு, புருஷங்காரன் இன்னொரு பொம்பளை தேடி போறான், அது பிரச்சனையாகுது, போலீஸ் ஸ்டேஷன் போகுது. எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்தா மூடு வரல, அவளை பார்த்தா மூடு வருதுன்னு போய் சொல்ல முடியுமா சார்? அதை ஒரு டிஸ்கஷன் ஆக்குங்க, இது திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு போய் பேச முடியுமா சார்? சொல்ல முடியுமா சார்? அதுக்கும் பேசிட்டு தானே இருக்காங்க. திருமணம் கடந்த உறவுன்னு. அதான் திருமணம் கடந்த உறவு. நீ உன் பொண்டாட்டிகிட்ட பேசாது, உன் பிள்ளைகிட்ட பேசு, உன் மகள்கிட்ட பேசு, அதை பொதுமைப்படுத்த முயற்சிக்காதேன்னு சொல்றேன். இல்லையா எல்ஜிபிடி? இல்லையா, இருக்கு. ஹோமோசெக்சுவல் இருக்கா? இருக்கு. லெஸ்பியன் இருக்கா? இருக்காங்க. ஆனால் அதை பொதுமைப்படுத்தி பொதுவெளியில் வச்சு அதை ஒரு டிஸ்கஷன் ஆக்கி அதை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இது தப்பு இல்லைன்னு அவனை வந்து மூளைச்சலவை செய்வதற்கு முயற்சி பண்ணாதேங்கிற நான். அது சமுதாய சீர்கேட்டை உருவாக்கும், நமது கலாச்சார பண்பாட்டை சிதைக்கிடும்னு சொல்கிறேன். சரி, இப்போ சமீபமாக அந்த தமிழ் சினிமா துறை ஏன் இதை மையமாக வைத்து, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சில நல்ல நாவலை படமாக எடுங்க, சிறுகதைகள் பல பேர் எழுதியிருக்காங்க,
அந்த காலத்துலாம் ஜெயகாந்தன் படம் அவருடைய கதையெல்லாம் வந்தது. அதுபோல் இங்கே பல நாவல்கள் இதையெல்லாம் எடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஒன்று ஜாதி, இல்லைன்னா இது போன்ற கலாச்சார சீரழிவு, இந்த கதையை சுற்றியே நகர்வதற்கு காரணம் என்ன? இதுக்கு பின்னால யாராவது இருக்காங்களா? இது சினிமாவிலேயே ஒரு சின்ன சதவீதத்தினர் தான் இப்படிப்பட்ட படங்களை எடுக்கிறாங்க, படம் எடுக்க தயாரிக்க முன் வராங்க. எதையாச்சும் பண்ணி படத்தை ஹிட் பண்ண முடியாதா? ஏதாவது இயற்கைக்கு மாறா ஒரு விஷயத்த சொல்லி, ஆப்போசிட்டில் ஒரு விஷயத்த சொல்லி, அதை வித்தியாசமாக சொல்கிறோன்னு சொல்லி நம்ம ஜெயிச்சிட முடியாதா? சினிமாவில் சிந்து சம்பவடின்னு ஒரு படம் வந்துச்சு. அதை விட கேவலமான படம் இந்த உலகத்திலே கிடையாது. மாமனாரே மருமகள்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறாப்புல அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த டைரக்டர் என்னானாரு? எங்கே இருக்கார் இப்போ? இது சின்ன சதவீதம் சார். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நல்ல இயக்குநர்களும் இருக்கிறாங்க, நல்ல குடும்ப உறவுகளை மேம்படுத்தி படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்கிறாங்க. அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. இது நம்ம பேசுறதுனால, இது தவறு நமக்கு புரிகிறதுனால நம்ம பேசுறதுனால, இதே போல தான் தமிழ் சினிமாவே இருக்குன்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நல்ல இயக்குநர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சமீபத்தில் வந்த படங்களே குடும்பஸ்தன்னு ஒரு படம் வந்தது, மிஸ்டர் மாணிக்கம்னு ஒரு படம் வந்தது. எல்லா குடும்ப உறவுகளை மேம்படுத்தக்கூடிய படம் தான். மெய்யழகன்னு ஒரு படம் வந்துச்சு, கார்த்திக் அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துலையும் குடும்ப உறவுகளை தான் மேம்படுத்தி காட்டியிருந்தாங்க. அந்த படம் ஹிட் ஆனிச்சு இல்லை சார். அஜித் ஆட்டம் ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ. நேர்கொண்ட பார்வையில் ஒரு படம் நடிச்சார், பிங்க் படத்துடைய தழுவலாக எடுத்தார். அந்த நேர்கொண்ட பார்வையில அவங்க பேசாத திருமணத்துக்கு முன்னுள்ள செக்ஸை பத்தி விவாதிக்கப்பட்டது அந்த படம். பெண்களும் தண்ணி அடிக்கிறத பத்தி விவாதிக்கப்பட்டது அந்த படம். ஆனா அந்த படம் எவ்வளவு டீசெண்டா இந்த சமூகத்துக்கான எதிர்வினையை அந்த பழக்க வழக்கங்களை நோக்கி இட்டு செல்லாமல், அந்த பழக்க வழக்கம் தவறு, அந்த தவறால் இந்த பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை பதிவு செஞ்சிச்சு. அதே போல விடாமுயற்சின்னு இப்போ வந்திருக்கிற படம், மகிழ் திருமேனி அந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. அந்த படத்துலையும் கணவன் மனைவி பல வருஷம் காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவிகள். திடீர்னு ஒரு நாள் மனைவி காதலன்ட்ட சொல்றா, எனக்கு ஒன்னணியில் வேற ஒரு அஃபேர் இருக்குங்கிறார். இப்போ என்கிட்ட என் மனைவி இதை சொன்னாக்கா நான் அடுத்த 20 நிமிஷம் புலனில் இருப்பேன். அது என்னுடைய உணர்ச்சி வெளிப்பாடு, புரியுதுங்களா? ஆனால் அந்த கணவன் நிதானமாக யோசித்து நிதானமாக பேசி, சரி கடைசியாக ஒரு பெரிய லாங் ட்ராவல் ஒன்று போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறான். அப்போ ஏற்படுற சில விபத்துகள், அதில் இவன் அவளை காப்பாற்றுறது எடுக்கக்கூடிய முயற்சிகள், நம்ம செஞ்சது தவறு என்பது போன்ற எண்ணத்தை அந்த மனைவி கேரக்டருக்குள்ளே புகுத்தி இறுதி 2 பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும். எங்கேயோ ஒரு கட்டத்தில் உனக்கு யார் மூலியமோ யாருக்கிட்டேயோ சின்ன ஈர்ப்பு ஏற்பட்டுடும், அது தவறு. அந்த தவறை நீ சரி செய்யணும், அந்த தவறுக்கு நீ ஆட்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அழகியாலாம் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ எதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிறத விஷயம் சார். இதே போல் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஒரு திருமணமான பெண்ணுக்கு வேறொரு ஆண் மீதோ, திருமணமான ஆணுக்கு வேறொரு பெண் மீதோ ஏதோ 10 வருஷம் கழிச்சு 20 கழிச்சு ஒரு சின்ன ஈர்ப்பு வரலாம். அது இயற்கை, அது வரக்கூடாதுன்னு சொல்ல. அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, திரைப்படம் டிஸ்கஸ் பண்ணுது. அதை எவ்வளவு டீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதனுடைய பின்விளைவுகளை பற்றி எப்படி அங்கே போதிக்கப்படுகிறது, அது தவறு, அதை செய்யக்கூடாது என்பதை எப்படி இறுதி வடிவத்துக்கு கொடுக்கப்படுகிறது தான் இங்கே முக்கியம் சார். விசு சார் இருந்தாங்க, 26 லட்சத்துக்கு சம்சாரம் மின்சாரம் எடுத்துட்டு 5-6 கோடி ரூபா கலெக்ட் பண்ணார் அப்பவே. அதன் பிறகு நீண்ட நெடுகாட்டலாம குடும்ப படங்கள் பெரிய கேப் ஆகி லிங்குசாமி சார் ஆனந்தம்னு ஒரு படம் எடுத்தார். ஹிட்டா இல்லையா சார்? இன்னைக்கு எங்க சேனல்ல விஜய் டிவியில பாண்டியன் சோர்ஸும் மாபெரும் ஹிட்டு, பார்ட் 1 ஹிட்டு, இன்னைக்கு பார்ட் 2 ஹிட்டு. என்ன என்னத்தை பேசுறோம்? குடும்பத்தை பற்றி, குடும்ப உறவு, ஒற்றுமை, ஒரே குடும்பம், கூட்டு குடும்பம், இதை பற்றி தான் பேசுகிறோம். இதை தான் மக்கள் ரசிக்கிறான். இதை எவனை ரசிக்கலை. ஆனால் ரசிக்க வைக்கக்கூடிய சூழலை உருவாக்குறதுக்கும், இதை போன்ற இதே போல சமூக சீர்கேட்டை நடத்தக்கூடியவருக்கு ஆள்பலம் சேர்க்கறதுக்காக எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களாக தான் இதை நான் பார்க்குறேன். இது டிஸ்கஷனுக்கே வரக்கூடாதுங்கிறேன். இது டிஸ்கஷனே இல்லைங்கிறேன். இது டிஸ்கஷனுக்கு உட்பட்ட விஷயம் இல்லைங்கிறேன். ஆனால் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வையாட்டம், ஒரு விடாமுயற்சி ஆட்டம், அப்படி ஒரு பேலன்ஸ்டாக படம் எடுங்க.
அது டிஸ்கஷன். இது டிஸ்கஷன் இல்லையே. கோர்ட்ல விவாத நிகழ்ச்சி நடந்துச்சா நேர்கொண்ட பார்வையில? விரசம் இல்லாமல், அதை நியாயப்படுத்தாமல், எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். இதனுடைய நீட்சியா நான் பார்க்கிறேன் சார். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆங்கிலத்திலே ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த குரூப் தான் சார் இதெல்லாம். கடைசியில் நீங்கள் பெரியார் மண்ணுக்கு வந்துட்டீங்களே. பெரிய அதான் சார், இது அதனுடைய நீட்சி தான் இது எல்லாமே. அதில் இன்ஸ்பயர் ஆனவங்க தான் இது போகிற படம். ஆமாம் சார். வேற யாருக்கு வருது? கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு வருமா? பி.வாஸ் சாருக்கு வருமா? யாருக்கு வரும் இது போல எண்ணங்கள்? பாலச்சந்தர், நீங்க சொன்னீங்க, பாலச்சந்தர் ஒரு விஷயத்தை வெளியில எடுத்து சொல்றப்ப தன் சமூகம் சார்ந்து இதை சொல்லிட்டாக்கா நமக்கு அடுத்த சமூகத்திட்டேருந்து பயம் வராது, மிரட்டல் வராது, எதிர்ப்பு வராதுங்கிறதுக்காக தன் சமுதாயத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டார். பட் அதுவே தவறுன்னு தான் என்னுடைய பார்வையும். பட் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு அவலப்படித்தான் படம், இது கமலஹாசன் நடித்த படம், ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வைக்க தான் முத அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுவார். நீ என்னோட செக்ஸை பயிர்ந்துக்கிட்டோம், தம்பிக்கு நான் எம்பிபிஎஸ் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அதே போல் வரப்போ அது கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளுறது. இப்போ காயத்ரின்னு ஒரு படம் வந்துருக்கும். ஸோ இந்த திரைப்படங்கள் பேசிய சப்ஜெக்டே வேற. ஏழ்மையின் அடிப்படையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம், அதற்கு ஒரு பெண் தன் குடும்பத்தை காக்க போராடி தன்னையே அழித்து கொண்டு செய்யக்கூடிய விஷயம், அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், இதையெல்லாம் சொல்றதுதான் அந்த படங்கள். எல்லா பரிமாணத்தையும் அதுல இது தவறுன்னு சித்தரிக்கும் அந்த படம். இது சரி, இதுக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும் அந்த படங்கள் சொல்ல. பாலச்சந்திர படங்கள் இப்படிலாம் இந்த சமூகத்துல நடக்குது, இது தவறு, இதை செஞ்சா நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு சொன்னது பாலச்சந்திர படங்கள். அதுக்கு அவருக்கு ஒரு மாற்று ஜாதி காமிச்சிட்ட கூடாது, காமிச்சிட்டாக்கா நமக்கு எதிர்ப்புகள் வரும், அடுத்த ஜாதிகாரன்றது நமக்கு எதிர்ப்பு வரும், தன் சுய ஜாதியிலே பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கலாம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது இது அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளானதுதான். அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இல்லை. பாரதி ராஜா படம் எடுத்தாரு, தேவர் சமுதாயம் சார்ந்தே படம் எடுப்பார், பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஏன்னா தேவர் சமுதாயம் தான் அவரு சமுதாயம், அவரு நம்ம சமுதாயத்துக்காரண்டா, நமக்குள்ள உள்ள பிரச்சனையை தானே சொல்றான் அப்படின்னு அவங்க கடந்து போயிடுவாங்க. இவர் போய் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து படம் எடுத்து இதே போல் காமிச்சிட்டாருன்னா என் சமுதாயத்துக்குள்ள ஜாதி கலவரத்தையும் பிரிவினை உண்டாக்கப்பா இருக்குன்னு அவங்க எடுத்து வச்சுருவாங்க. ஒரு முதலியார் சமூகம்னா அவங்க எழுச்சி வந்துடுவாங்க. இது வேண்டாம்னு இவங்க சேஃபர் சைடுக்கு அவங்க சமுதாயம் சார்ந்தில் நடக்கக்கூடிய கதைகளாக இவங்க மக்கள் வெளியில் கொண்டு போனாங்க. ஆனால் அதில் நடிக்கிற நடிகர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை. கேட்டுங்களா? அதனால் அது பாரதி ராஜாவை நம்ம ஏற்றுக்கிட்டோம், பாலச்சந்திரன் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன, அவங்க பேசுகிற விஷயங்கள் என்ன, அது டிஸ்கஷனுக்கு உட்பட்டது இல்லையா? இது தவறான முன்னெடுப்பு இல்லையா? தவறான கலாச்சார சீர்கேடுன்னு உங்களுக்கு தோல்லையா சார்? ஸோ நீங்கள் திரைத்துறையிலேருந்து பல விஷயங்களை, இப்பொழுது நடந்து வரக்கூடிய பல விஷயங்களை விவாதித்திருக்கீங்க, பேசியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னது போல் பேட் கேர்ளாக இருக்கட்டும், காதலிக்க நேரமில்லை படமாக இருக்கட்டும், இல்லை இப்போது காதல் என்பது பொது உடைமையாக இருக்கட்டும், இந்த படங்கள் வரக்கூடிய இதே துறையில் தான் விடாமுயற்சி போன்ற படங்களும், மிஸ்டர் மாணிக்கம் போன்ற படங்களும், ஆனந்தம் போன்ற படங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பார்க்கக்கூடிய நேயர்களும் இதை புரிஞ்சுப்பாங்க. கமெண்ட்டில் அவங்களுடைய கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக ஆக்கப்பூர்வமான பல கருத்துக்களை பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். ஜெயந்த்.